வணக்கம் டிராவலர்ஸ். வெல்கம் டு SRJ சோல் ரைட்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனல்லே நான் உங்களுக்கு வெறும் பைக் ரைட்ஸ், டிராவல் வீடியோஸ், ஹிடன் பிளேசஸ் மட்டும் காட்டப் போறதில்ல. சில நேரங்கள்ல வாழ்க்கையை கொஞ்சம் வேற மாதிரி பார்க்க வைக்கும் கதைகளையும் பகிரப் போறேன். இன்று நான் சொல்லப் போகும் இந்த கதை ஒரு மனிதரோட கதை மட்டுமல்ல, ஒருவேளை நம்ம எல்லாரோட கதையாக கூட இருக்கலாம். ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தாரு. சின்ன வயசுல இருந்தே அவருக்கு ஒரு கனவு. நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், பெரிய வீடு வாங்கணும், கார் வாங்கணும், வாழ்க்கையில ஒரு பெரிய ஆளா வரணும். இதெல்லாம் தவறான கனவுகள் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு தெரியல. வாழ்க்கையில இலக்குகள் முக்கியம். ஆனா இலக்குகளை அடையிற பயணமும் அதே அளவுக்கு முக்கியம். காலம் நகர்ந்துச்சு. அவரும் வளர்ந்தாரு, படிச்சாரு, வேலைக்கு போனாரு, நல்ல சம்பளம் வாங்க ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு வருடமும் அவரோட வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா அவரோட மனசுல எப்பவும் ஒரு வார்த்தை மட்டும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் காசு, இன்னும் கொஞ்சம் வெற்றி, இன்னும் கொஞ்சம் ரெக்கக்னிஷன், இன்னும் கொஞ்சம் growth. அவருக்கு ஒரு விஷயம் கிடைச்ச உடனே அடுத்த விஷயம் தேவைப்பட்டுச்சு. ஒரு இலக்கை அடைஞ்ச உடனே அடுத்த இலக்கு முன்னாடி நின்னுச்சு. ஒரு கனவு நிறைவேறின உடனே அடுத்த கனவு ஆரம்பமாயிடுச்சு. இப்படியே வாழ்க்கை ஒரு எண்ட்லெஸ் ரேஸ் மாதிரி மாறிடுச்சு. காலை எழுந்ததும் வேலை, மதியம் வேலை, இரவு வேலை, வீக்கெண்ட்ல கூட வேலை, ஃபோன், மீட்டிங்ஸ், டார்கெட்ஸ், டெட்லைன்ஸ், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் அவரோட வாழ்க்கையோட ஒரு நார்மல் பார்ட் ஆகிடுச்சு. வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு அவரோட வாழ்க்கை பெர்ஃபெக்டா தெரிஞ்சிச்சு. நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை, நல்ல பெயர், நல்ல ஸ்டேட்டஸ். ஆனா அவரோட மனசுக்குள்ள மட்டும் ஒரு பெரிய வெறுமை. சில நேரங்களில் இரவு தூக்கம் வராது. சில நேரங்கள்ல எதற்காக ஓடுறோன்னே புரியாது. சில நேரங்களில எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று இல்லாத மாதிரி தோணும். ஒரு நாள் இரவு நேரம் அவர் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. ரூம்ல தனியா உட்கார்ந்திருந்தாரு. ஃபோன் சைலண்ட், டிவி ஆஃப், சுத்தியும் அமைதி. அப்போ அவரு கண்ணாடியில அவரே பார்த்தாரு. முகத்துல சோர்வு, கண்ணுல தூக்கம் இல்ல, மனசுல சந்தோஷம் இல்ல. அப்பதான் ஒரு கேள்வி அவருக்குள்ள வந்துச்சு. நான் வாழ்க்கைய வாழ்றேனா, இல்ல வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கேனா? அந்த கேள்வி அவரை ரொம்ப ஆழமா யோசிக்க வச்சுச்சு. அடுத்த நாள் வேலை பண்ணும் போதும் அதே கேள்வி, சாப்பிடும் போதும் அதே கேள்வி, பயணிக்கும் போதும் அதே கேள்வி, தூங்கும் போதும் அதே கேள்வி. இறுதியாக ஒரு நாள் அவர் ஒரு முடிவு எடுத்தாரு. கொஞ்ச நாள் எல்லாத்தையும் விட்டு வெளியே போயிட்டு வரலாம். அடுத்த நாள் அதிகாலையில தன்னோட பைக்கை ரெடி பண்ணாரு. தேவையான பொருட்களை பேக் பண்ணாரு. எந்த ரூட்டும் பிளான் பண்ணல, எந்த டெஸ்டினேஷனும் ஃபிக்ஸ் பண்ணலே, எந்த டைம்லைனும் இல்லை. ஒரே ஒரு ஆசை, இந்த மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கணும். பைக் ஸ்டார்ட் ஆனது. என்ஜின் சத்தம் கேட்டுச்சு. அதோட சேர்ந்து அவரோட மனசுல இருந்த 1000 எண்ணங்களும் மெதுவா பின்னாடி போக ஆரம்பிச்சிச்சு. நகரம் மறைஞ்சிச்சு, டிராஃபிக் குறைஞ்சிச்சு, ஃப்ளைஓவர்கள் மறைஞ்சிச்சு, பில்டிங்ஸ் மறைஞ்சிச்சு. அதுக்கு பதிலா பச்சை வயல்கள் வந்துச்சு, நீண்ட சாலைகள் வந்துச்சு, மலைகள் வந்துச்சு, காடுகள் வந்துச்சு. முகத்துல குளிர்ந்த காத்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. பல நாட்களுக்கு பிறகு அவரு மனசார சிரிச்சாரு. எந்த காரணமும் இல்லாம ஒரு குழந்தை மாதிரி சும்மா சிரிச்சாரு. நாட்கள் கடந்து போச்சு. பயணம் தொடர்ந்துச்சு. ஒரு நாள் ஒரு அழகான கிராமத்துக்கு வந்தாரு. அந்த கிராமத்திலே ஒரு விதமான அமைதி இருந்துச்சு. அவசரம் இல்ல, சத்தம் இல்ல, பரபரப்பில்ல. அங்க ஒரு பெரிய ஆலமரம், அதுக்கு கீழே ஒரு பெரியவர் அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. முகத்துல ஒரு சின்ன புன்னகை, கண்ணுல ஒரு தெளிவு. அவரை பார்த்தாலே இவர் நிம்மதியா வாழ்றாரு நான் தோணும். அவரு பைக்கை நிறுத்திட்டு அந்த பெரியவர்கிட்ட போனாரு. சில நிமிஷங்கள் அமைதியா நின்னாரு.
அப்புறம் கேட்டாரு, சா, வாழ்க்கையில நான் நினைச்ச பல விஷயங்களை அடைஞ்சிட்டேன். பணம் இருக்கு, வேலை இருக்கு, வசதி இருக்கு, மத்தவங்க ரெஸ்பெக்டும் இருக்கு. ஆனா மனசுல பீஸ் இல்ல. உண்மையான ஹாப்பினஸோட வாழ்ற சீக்ரெட் என்ன? அந்த பெரியவர் சிரிச்சாரு. உடனே பதில் சொல்லல. மேலே இருந்த ஆலமரத்தை பார்த்தாரு. காத்துல ஆடுற இலைகளை பார்த்தாரு. பறந்து போற பறவைகளை பார்த்தாரு. அப்புறம் மெதுவா சொன்னாரு, தம்பி, இந்த மரத்தை பாரு. இது பக்கத்துல இருக்கிற மரத்தை பார்த்து காம்படிஷன் போடுதா? அவன் வேகமா வளர்றான், நானும் வேகமா வளரணும்னு நினைக்குதா? இல்ல, இது அதோட நேரத்துல வளருது. வெயில் வந்தா ஏத்துக்குது, மழை வந்தா ஏத்துக்குது, காற்று வந்தா ஏத்துக்குது. இலைகள் உதிர்ந்தாலும் பயப்படாது, திரும்ப துளிர்க்கும் என்பது அதுக்கு தெரியும். அதோட நிழலை எல்லாருக்கும் கொடுக்குது. ஆனா யாராவது பாராட்டணும்னு எதிர்பார்க்காது. நாளைக்கு என்ன ஆகும்னு கவலைப்படாது. அதனாலதான் அது அமைதியா இருக்கு. அந்த வார்த்தைகள் அவரோட மனசுக்குள்ள நேரா போய் உட்கார்ந்துச்சு. அப்பதான் ஒரு பெரிய உண்மை அவருக்கு புரிஞ்சிச்ச. நாம் எல்லாரும் வாழ்க்கைய வாழ்றத விட வாழ்க்கைய துரத்துறதுல அதிக நேரம் செலவழிக்கிறோம். டெஸ்டினேஷனை மட்டும் பார்க்கிறோம், ஜர்னியை ரசிக்க மறந்துடுறோம். நாளைக்கு என்ன ஆகும்னு கவலைப்படுறோம். ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன இருக்கு என்பதை ரசிக்க மறந்துடுறோம். அந்த நாளுக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிச்சு. சூரிய உதயத்தை ரசிச்சாரு, மழை வாசனையை ரசிச்சாரு, பைக் ரைடுல முகத்துல அடிக்கிற காத்தை ரசிச்சாரு, வழியில சந்திக்கிற மனிதர்களை ரசிச்சாரு, ஒரு ரோட் சைடு டீ ஷாப்ல குடிக்கிற டீயை கூட ரசிச்சாரு. ஏன்னா வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் பெரிய விஷயங்கள்ல இல்ல, இந்த சின்ன சின்ன மோமெண்ட்ஸ்ல தான் இருக்கு. அதனால டிராவலர்ஸ், இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். கொஞ்ச நேரம் இந்த ஓட்டத்தை நிறுத்துங்க. கொஞ்ச நேரம் போனை கீழே வைங்க. கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியாவை மறந்துடுங்க. சுத்தி இருக்கிற உலகத்தை பாருங்க. உங்க கூட இருக்கிற மனிதர்களை ரசிங்க. நீங்க பயணிக்கிற பாதையை ரசிங்க. ஏன்னா வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் அடைஞ்ச பிறகு வாழ்றதுக்கானது இல்ல, இப்போ இந்த நொடியில வாழ்றதுக்கானது. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாப்பினஸ் என்பது டெஸ்டினேஷன்ல இல்ல, நீங்க பயணிக்கிற ஜர்னி முழுக்க அது உங்க கூடவே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கைய துரத்தாதீங்க, வாழ்க்கையை வாழுங்க.